இவங்க கிட்ட சொல்லலனாலும் அட்லீஸ்ட் அப்பா அம்மா எங்க கிட்டயாவது சொல்லாமல்ல. ஏன் ராஜகோபால், நீயும் சுலோச்சனாவும் நீலாம்பரிய பெத்த அப்பா அம்மாவா? சுலோச்சனா, நீ சொல்லு, இந்த நீலாம்பரிய நீ 10 மாசம் வயித்துல சுமந்து பெத்தியா? நீங்க 2 பேருமே நீலாம்பரிய பெத்தவங்க இல்ல. அப்புறம் எந்த உரிமையில நீங்க என்கிட்ட காரணத்தை சொல்லுன்னு கேக்குறீங்க? நீலாம்பரி யாருங்கிறது மறந்து போச்சா உங்களுக்கு? நீங்க 2 பேரும் எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா? பழசையெல்லாம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு சொந்தமில்லாத நீலாம்பரி மேல இனிமேலும் உரிமை கொண்டாடாதீங்க. என்னப்பா இது? குருஜி என்னென்னமோ சொல்றாரு, நீங்களும் எதுவும் பேச மாட்டேன்றீங்க. சொல்லுங்கப்பா, இதெல்லாம் நிச்சயமா? அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. நீங்க அம்மா இல்லைன்னு குருநாதர் சொல்றாரு, ஏன் அப்படி சொல்றாரு? இதெல்லாம் உண்மை இல்லைன்னு மறுத்து சொல்லுங்களேன். என் மேல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு குருஜி கிட்ட சொல்லுங்கம்மா. ஏன் இப்படி 2 பேரும் பேச மாட்டேன்றீங்க? குருநாதர் எடுத்து ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதுன்ற மரியாதையில இருக்கீங்களா? வேண்டாம்மா அப்பா, இப்படி மௌனமா இருக்காதீங்க. நான் உங்க மகளே இல்லைன்னு குருஜி சொல்றாரு. இத கேட்ட அப்புறம் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்களே. சொல்லுங்கப்பா, குருஜி சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்கப்பா. அவங்க சொல்ல மாட்டாங்க நீலாம்பரி. அவங்க கடந்து வந்த காலம் இப்ப அவங்க மனக்கண்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப எதுவும் பேச மாட்டாங்க. நீலாம்பரி, நீ யாருங்கிறது தானே உனக்கு தெரியணும். அத நானே சொல்றேன். சீக்கிரம் சாப்பிட ரமேஷ். வீட்டுக்கு போக வேணாமா? நான் வரல. நான் சித்தப்பா வீட்லயே தங்கச்சி பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கேன். பாத்தீங்களா என்ன, நம்ம 2 பேருக்குள்ள ஒத்துமை, நமக்கு வாய்ச்ச மனைவிங்களுக்குள்ள ஒத்துமை, நம்ம பிள்ளைங்கள அதே ஒத்துமையோட இருக்காங்க. எல்லாம் நம்ம குலதெய்வம் அந்த காஷி விஸ்வநாதர் அருளால் தான். ராஜலட்சுமி அக்கா, அந்த ஹோட்டல் வச்சிருக்காளே அம்புஜோ, அவ நேத்து என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? ஏண்டி துர்கா, நீயும் ராஜலட்சுமியும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் ஒரே வீட்ல அண்ணன் தம்பிங்களுக்கு வாக்கப்பட்டு ஓரகத்தியா இருக்கீங்களே, உங்களுக்குள்ள சண்டையே வராதான்னு கேக்குறா. ஐயோ அக்கா, அவளுக்கு கருணாக்காச்சே, முதல்ல சுத்தி போடணும். நீ பயப்படாத ராஜலட்சுமி, அவளுக்கு சூடா பதில் சொல்லிட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி சுத்தி போட்டனே, அது அவ காலடி மண்ணுதான். அத விடுக்கா, அவ என்ன அந்த கடவுளே வந்தாலும் உன்னை என்னையும் பிரிக்க முடியாது. கேட்டீங்களா? இதான் உண்மை. இதுக்கு மேல நான் வேற என் அண்ணன் வேறன்னு பிரிச்சு பேசாதீங்க ப்ளீஸ். சார், நான் பிசினஸ் விஷயமா அமெரிக்கா, சிங்கப்பூர், யூரோப்னு சுத்திக்கிட்டே இருப்பேன்.
அண்ணன் தான் பிசினஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ அதுபடியே செய்யுங்க. அடிக்கடி சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே? யார் அது? நம்ம பையர் தான் என்ன, அது திருநெல்வேலி பார்ட்டி. தேவையில்லாம போனை போட்டு பிசினஸ்க்கு நீங்க தானே முதலாளி, அப்புறம் எதுக்கு உங்க அண்ணன் கண்டிஷன்லாம் போடுறாரு அப்படின்னு என்ன கேட்கிறான். அவனுக்கு நம்ம பத்தி முழுசா தெரியல என்ன, அதான் முதலாளி தொழிலாளின்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கான். வீடுப்பா, அவனுக்கு என்ன தெரியும்? நான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட்டும் கவனிக்கிறதுனால என்னையும் சம்பளம் வாங்குறோன்னு நினைச்சிருப்பான். என்னை விட்டு கொடுக்காத தம்பி நீ, உன்னை விட்டு கொடுக்காத அண்ணன் நான் சீக்கிரமே அவன் புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்ஸ் டூப்ளிகேட் போட்டு மார்க்கெட்ல வித்தணும் யாரும் கண்டுபிடிச்சு நம்ம ஆளுங்க அவனை கெஸ்ட் ஹவுஸ்ல பிடிச்சி வச்சிருக்காங்க சார். வாப்பா, இப்போ போய் அவன் யாருன்னு பார்த்துல. வா. சரிண்ணே. ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நீயா சொந்தமா ஏதாவது பிராண்ட் வச்சு பிசினஸ் பண்ணிருக்கலாமே. எங்க பிராண்ட் டூப்ளிகேட் பண்ணி எங்க இமேஜ் ஏன் ஸ்பாயில் பண்ற? இப்படி அடுத்தவங்க முதுகில் சவாரி பண்ணணும்னு நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே இப்படி பண்ண வேற சிவலிங்கத்தை பார்த்த. என்ன அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்திமையா இருக்கீங்க? ஆள் பணம் இருக்குன்னு என்ன தூக்கிட்டு வந்து மிரட்டுறீங்களா? என்கிட்டயும் ஆள் பணம் இருக்கு. பரந்தாமா, நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பக்குவமா எடுத்து சொன்ன. அது சரின்னு ஏத்துக்காம உனக்கும் ஆள் இருக்குன்னு பயமுறுத்துறியா? ஆள் மட்டும் இல்ல, உங்க 2 பேருக்கும் ஆட்டம் காட்டுவோம். உடம்புல தெம்பு இருக்கு, பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் உங்க ப்ராடக்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் போட்டு உங்களை நடுத்தர நிக்க வைக்கிறேன் பாருங்க. பிசினஸ் உங்களுக்கு தான் சொந்தமா? உங்களுக்கு தெரிஞ்ச வழி நீங்க பிசினஸ் பண்றீங்க, எனக்கு தெரிஞ்ச வழி நான் பிசினஸ் பண்றேன். முடிஞ்சா தடுத்து பாரியா. என்னடா சொன்ன? தப்பு பண்ணது இல்லாம திமிராக பேசுறியா? எவனும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? தம்பி தம்பி தம்பி, நாங்க வேர்வை சேர்ந்து டெவலப் பண்ண பிசினஸ் நீ டூப்ளிகேட் பண்ணி ஏமாத்திருவல்ல உன்னை. தம்பி சொன்ன தம்பி. டேய் பரந்தாமா, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். போடா, போடு. என்ன பண்ண? நீ எப்பவுமே அமைதியா இருப்ப, எதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட? நீ இப்படி கோவப்பட நான் எப்பவுமே பார்த்ததில்ல. கோவத்தை குறைச்சுக்கோ. அண்ணே, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டாதான் சரியா இருக்குண்ணே. அப்படி இருந்தா தான் நம்ம பிசினஸ் ஜெயிக்க முடியும். இல்ல இந்த பரந்தாமன மாதிரி சாதாரணமான ஆளுகள்லாம் நம்ம மேலேயே குதிரை ஏறிடுவானுங்க. நீ சொல்றது சரிதான்பா, ஆனா உன் கோவம் எனக்கு புதுசா இருக்கு. இந்த அடிதடி சண்டை எல்லாம் நமக்கு வேண்டாம். அண்ணே, நாம நல்லவங்களா இருந்தா இடிச்சு வாங்கி நினைச்சிடுறாங்க. நம்ம உழைப்ப திருடுறப்ப எப்படி சாதுவா இருக்க முடியும்? இந்த மாதிரி ஆளுகள் அடி பின்னி எடுத்தாதான் பயப்படுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம். இனிமே பாருங்க, இந்த பரந்தாமன் நம்ம வழிக்கே வரமாட்டான். முதலாளி இப்படி ஆயிடுச்சே முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு அடி அடிச்சிருக்கானுங்க? நவுறா, நீ வேற கடுப்பு கலப்புற. முதலாளி, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த 2 பேரையும் சும்மா விடக்கூடாது முதலாளி. பழிக்கு பழி வாங்கணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி 2 பேரையும் உள்ள தள்ளி லாடம் கட்டணும் முதலாளி. அதெல்லாம் வேணாயா, போலீஸ் போனா எனக்கு தான் ஏன் சிக்கல. அப்படின்னா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுற போறீங்களா? விட மாட்டேயா. என்ன அடிச்ச அந்த மகாலிங்கத்தையும் அவன் அண்ணன் சிவலிங்கத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேயா. எப்படி கொல்லுவீங்க? டூப்ளிகேட் போட்டு வித்ததுக்கே தூக்கிட்டு போய் அடிச்சானுங்க. கொலை பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா சும்மா விட்டுருவானுங்களா? அவங்களுக்கு தெரியாமலேயே உங்களை கொல்லணும். தெரியாம கொல்ல எப்படி? அடுத்த வாரம் சிங்கப்பூர்ல நம்ம தொழில் சம்பந்தமான ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அதுக்கு அவசியம் மகாலிங்கமும் சிவலிங்கமும் போவானுங்க. அங்கே வச்சு நான் அவங்கள முடிச்சிட போறேன். இதப்பா உன் ஃப்ளைட் டிக்கெட். சரிண்ணே. என்ன இந்த வேலை எல்லாம் இன்னும் முடியலையா? 5 மணிக்கு ஃப்ளைட். இப்போ நம்ம கிளம்பினா தான் கரெக்டா இருக்கும். என்ன கேக்குறீங்க? நீங்க என்ன ரெடி ஆகலையே? நீங்க கூட வரலையா? இல்லப்பா, நான் வரல. என்னண்ணே, ஏன்? இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். ஆடிட்டருக்கு சில டவுட்ஸ் இருக்கா, அதை கிளாரிஃபை பண்ணும். அதனால என் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன். என்னங்கண்ணே இது? வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. போனோம்னா நம்ம தொழிலை பத்தி பல நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம்.
அதை விட்டுட்டு ஆடிட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்களே. அந்த நுணுக்கங்களை நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அண்ணே, என்னால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது என்னதான் முயற்சி பண்ணாலும். சோ நீ எங்க போற கத்துக்க என்கிட்ட வந்து சொல்லு, நான் முடிக்கிறேன். நல்ல அண்ணன் நீங்க. கேள்வியே கேட்க முடியாதபடி பதில் சொல்லிடுறீங்க. சரி. ராஜலட்சுமி எப்போதும் போல புன்சிரிப்போட வாசல்ல வந்து வழி அனுப்புறியா? ஆமா, அண்ணி ராஜகுமாரி எங்க? அக்கா அக்கா. அண்ணி, நான் ஊருக்கு கிளம்புறேன். ராஜகுமாரி சமத்தாரு, டாடா. அப்பா ஊருக்கு போகாதீங்க. ராஜகுமாரி, ஊருக்கு போகும்போது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். லக்ஷ்மி பரவாயில்ல, சின்ன குழந்தை ஏதோ தெரியாம சொல்லிட்டா. உட்காருங்களேன். தம்பி, ராஜலட்சுமி சொல்றதும் சரிதான். ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு போ. சரி அண்ணே. ஏ ராஜகுமாரி, இங்க வா. ஏற்கனவே நான் ஃப்ளைட்டுக்கு லேட்டு. இதுக்கு நடுவுல நீ வேற ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தடை போடுற. அப்பா நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்கப்பா. ராஜகுமாரி, இந்தாங்க. ஏங்க, ராஜகுமாரி சொல்றத பார்த்தா ஏதோ அபசகுண மாதிரி தான் தோணுது. அதனால நீங்க போகாம இருக்கிறது தான் நல்லதா படுது. அண்ணி, இதுக்கு போய் என்னங்க, நீங்களே சொல்லுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ராஜகுமாரி சொன்னா அப்பீலே கிடையாது. தம்பி, கான்ஃபரன்ஸ் 7 நாள் இருக்கு இல்லையா? ஆமாண்ணே. ஒரு 2 நாள் தள்ளி போயேன். அதுக்கேற்ற மாதிரி நான் டிக்கெட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னண்ணே, என்ன விஷயம்? தம்பி, காலையில் நியூஸ் பேப்பர் பாத்தியா? இல்லண்ணே. பாரு. நீங்க இந்த ஃப்ளைட்ல போயிருந்தா லக்ஷ்மி, ராஜகுமாரி, என் தாலியை காப்பாத்திட்டடா. தாலியை காப்பாத்திட்ட. நீ போகாதன்னு சொன்னதுனாலதான் என் பூவும் பொட்டு நினைச்சது. ராஜலட்சுமி, அப்படியெல்லாம் பேசாத. என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு 100 ஆயுசு. உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. உங்க ஜாதகத்துல பலன் பார்க்கணும். இல்லைன்னா நீங்க போக வேண்டிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா? லக்ஷ்மி, என்ன பேசுற நீ? அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனது ஒரு தற்செயலா நடந்த விஷயம். அதுக்கு என் ஜாதகத்தை நீ முடிச்சு போடுறிய. சரியா தப்பு? ராஜலட்சுமி மனசுல பட்டுடுச்சுல, அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறது தான் நல்லது. நாளைக்கே ஜோசியர் வர சொல்றேன். என்னன்னு நீங்களும் இந்த மாதிரி ஆள் செய்யாததை நாள் செய்யும் சொல்லுவாங்க. நம்ம நல்ல நேரம் ராஜகுமாரி ரூபத்துல வந்து காப்பாத்திடுச்சு. ஜோசியரை பார்க்கறது தான் நல்லது. அண்ணே ப்ளீஸ் பேசாத. இந்த ஜாதகக்காரர் மகாலிங்கம் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்கிறது ரொம்ப அதிசயமாச்சே. உயிர் போற அளவுக்கு சமீபத்துல கூட ஒரு கண்டம் ஒண்ணு இருந்திருக்கணுமே. ஆமா ஜோசர், நேத்து தம்பி போறதா இருந்த சிங்கப்பூர் பிளைட் வெடிச்சு செதறிடுச்சு. நல்ல வேளை கடைசி நிமிஷத்துல போகல, தப்பிச்சிட்டாரு. ஆனாலும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல பெரிய கண்டம் ஒண்ணு இவருக்கு வரப்போகுது. அதை தடுத்து நிறுத்தணும்னா அது உங்க குலதெய்வத்தால மட்டும்தான் முடியும். ஆமா, உங்க குலதெய்வம் எது? காசி விஸ்வநாதர். அப்படியா? அப்போ நீங்க காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போய்
அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிச்சிட்டு கங்கா நதி கரையில பரிகார தோஷத்தையும் முடிச்சிட்டு அப்படியே கங்கா நதியில 3 முழுக்கு போட்டுட்டு வந்துருங்க. எல்லா கஷ்டமும் விலகி போயிடும். போதும் போதும் லக்ஷ்மி. மகாலிங்கம் அண்ணா, நம்ம ஜோஷியர் சொன்ன மாதிரி காசிக்கு போயிட்டு நம்ம குலதெய்வம் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகமும் ஆராதனையும் பண்ணிட்டு அப்படியே உன்னோட தோஷ பரிகாரத்துக்கு ஒரு யாகமும் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ணே சொல்றத சொல்லிட்டு ஜோசியர் அப்பவே போயிட்டாரு. நீங்க அதை இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. இறக்கி வைங்க அண்ணே. தம்பி, எப்படிங்க இறக்கி வைக்கிறது? இது என்ன சுமையா? பயங்க. எப்ப உங்களுக்கு ஆபத்து வரும், எந்த ரூபத்துல வருமோன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயம் கூடிக்கிட்டே போகுதுங்க. அது தூக்கியெல்லாம் எரிய முடியாதுங்க. ஆமா தம்பி, உனக்கு வேணா ஜோஷியத்தில் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எங்க நம்பிக்கைக்கு நீ மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். நாம எல்லாம் காசிக்கு போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. போதுமா? அப்பா இந்த செயின் நல்லா இருக்கா? ராஜகுமாரி, இது சாமிக்கு போட்டது. நீ எதுக்கு போட்டுக்கிட்ட? நீங்க தான் ஊருக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். பாத்தியா, ராஜகுமார் கூட காசிக்கு வர ரெடி ஆயிட்டா. நீ தான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. என்ன யோசனை? நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? சரி, காசிக்கு போவோம். போவோம் இல்ல, போறோம். நாளைக்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து காசிக்கு போறோம். நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. சரி அண்ணே. நல்ல செய்தியா சொல்லியிருக்க. காசிக்கு போற அவங்க பரிகாரம் பண்ணி பாவத்தை போக்கிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க உயிரை கண்டிப்பா போக்கிக்குவாங்க. அப்படி ஒரு காரியத்தை தான் நான் பண்ண போறேன். आइए साहब, जल्दी आइए. ஜி அவங்க போறாங்க. அவங்க எங்க போனாலும் என் கண்ணிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க கதை இங்கேயே முடிச்சிடறேன்.